the king of pop, the most recognizable human being on earth அப்படின்னு கூட சொல்லலாம். பட் அந்த ஷைனி அட்டையர், மேக்கப், கிராவிட்டி டிஃபைங் டான்ஸ் ஸ்டெப்ஸ், ரெக்கார்ட் பிரேக்கிங் ஆல்பம்ஸ், இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு வார் இருந்தது. A war for his image, legacy and his very freedom. ஆப்வியஸாக நம்ம இன்றைக்கி மைக்கேல் ஜாக்சன் பற்றி தான் பேச போகிறோம். பட் நாட் ஜஸ்ட் அபவுட் ஹிஸ் மியூசிக், த மீடியா மிஷின் அவரை எப்படி வந்து பில்ட் பண்ணி அண்ட் அவரை டியர் டவுன் பண்ணி கீழே தள்ளிச்சுன்றதுலேருந்து இந்த பொலிட்டிக்கல் வெப்பனைசேஷன் ஆஃப் மீடியா அப்படின்றதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எஸ்பெஷலி ஏன் மைக்கேல் ஜாக்சனை சுற்றி இத்தனை அலிகேஷன், ஒய் வாஸ் மிஸ் அண்டர்ஸ்டூட் திஸ் மச், அவரோட அந்த ஒன் ஆஃப் த ஃபியர்ஸ் ஆந்தம் தே டோன்ட் கேர் அபவுட் அஸ்ன்ற சாங் பற்றின எத்தனை சென்சார்ஷிப், அண்ட் இவ்வளோ பாப்புலரான ஒரு மனுஷனுக்கு சவுத் இந்தியா எஸ்பெஷலி தமிழ் ஆடியன்ஸுக்கு நடுவில் என்ன நடந்ததுன்றது வரைக்கும் எல்லாத்தையும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிடலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு RTR Unfiltered. மைக்கேல் ஜாக்சனை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் காஸ்டியூம் சேஞ்ச். ரோலோடம் டிஷர்ட் மைக்கேல் ஜாக்சன் மூவி ரிலீஸுக்காக இந்த லோகோ எடுத்து கஸ்டமைஸாக இந்த டிஷர்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக அந்த படத்துக்கு இந்த டிஷர்ட் போட்டால் போகணுன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது விஷயம், மைக்கேல் ஜாக்சனை டேக் டவுன் பண்ணதை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மைக்கேல் ஜாக்சனுக்கு இருந்த அன்டினைபிள் பவர் அண்ட் ஃபேம், இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக புரிஞ்சுக்கிட்டா தான் ஏன் இந்த வெப்பனைசேஷன் அண்ட் இந்த பொலிட்டிக்கல் கேம்லாம் நடந்திருக்குன்றதை நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். மைக்கேல் ஜாக்சன்றது நாட் ஜஸ்ட் அ சிங்கர், இன்ஃபேக்ட் ஹீ இஸ் அன் இன்னோவேட்டர். இந்த பாப் கல்ச்சரோட டிஎன்ஏவே மாற்றின ஒரு பர்சன் அப்படின்னு சொன்னால் நம்ம யாராலையும் வந்து அதை டினை பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் ஹீ இஸ் லிட்ரலி எ பேட்டன்டட் இன்வென்டர். இந்த ஸ்மூத் கிரிமினல் சாங்கில் ஒரு 45 டிகிரி லீன் பண்ணுறதுக்காக ஒரு ஷூவை வந்து கஸ்டமைஸ் பண்ணி தே இன்வென்டட் அண்ட் பேட்டன்டட் இட். அண்ட் அதை வந்து இப்போ ஃபேஸ்புக்கில் தூக்கி போட்டு ஹீ சீட்டட், அவர் வந்து இந்த ஷூவை யூஸ் பண்ணி தான் நின்னாருன்ற மாதிரிலாம் நம்ம மீம்ஸ் பார்க்க முடியும். பட் என்னதான் அந்த ஷூவே இருந்தாலும் யூ நீட் அ ஹெல் அவுட் ஆஃப் கோர் ஸ்ட்ரென்த் டு புல் தட் ஆஃப். அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் அந்த சாங் சீக்வன்ஸில் அந்த ஸ்டெப் வரும்போது. அது மட்டும் இல்லை, ராக் அண்ட் பாப் மியூசிஷியனில் மைக்கேல் ஜாக்சன் வாஸ் த ஒன்லி ஒன் டு கெட் இண்டக்டட் இன் டு த டான்ஸ் ஹால் ஆஃப் ஃபேம். அவரோட கோஸ்ட் அப்படின்ற ஒரு மியூசிக் வீடியோ, இட் வாஸ் 38 minutes லாங், இன்ஸ்பயர்ட் பை ஸ்டீஃபன் கிங். அது வந்து பார்த்தீங்கன்னா கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டில் இருக்குது ஃபார் த லாங்கஸ்ட் மியூசிக் வீடியோன்றது. அண்ட் 14 minutes த்ரில்லர் வீடியோன்றது இப்போ வரைக்கும் மியூசிக் வீடியோவோட ஒரு ஆர்ட் ஃபார்மை கம்ப்ளீட்டாக மாற்றினது. அதோட ஒரிஜினல் வெர்ஷன் இப்போ வரைக்கும் நேஷனல் ஃபிலிம் ரெஜிஸ்ட்ரி ஆஃப் US காங்கிரஸில் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. பட் மைக்கேல் ஜாக்சனோட க்ரோத் அண்ட் ஜீனியஸ்ன்றது வெறும் இந்த ஆர்டிஸ்டிக் ஏரியாவை மட்டும் சுற்றி இல்லை, இட் வாஸ் ஆக்சுவலி அபவுட் த மணி. அந்த டைமில் தான் ஹி வாஸ் மேக்கிங் மோர் பவர்ஃபுல் எனிமீஸ் ஆஸ் வெல். சம்வேர் இன் 1985 இந்த ATV மியூசிக் கேட்டலாக்ன்றதை கம்ப்ளீட்டாக இன்க்ளூடிங் த ரைட்ஸ் ஃபார் பீட்டில்ஸோட சாங்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து $47.5 million மைக்கேல் ஜாக்சன் ஹஸ் பர்ச்சேஸ்ட். இன்ஃபேக்ட் இந்த டீல் வந்து பார்த்தீங்கன்னா பால் மெக்கார்ட்னி அப்படின்ற ஒரு பர்சனுக்கும் மைக்கேல் ஜாக்சனுக்கும் நடுவில் நடந்திருக்கும். ஹி வாஸ் த ஒன் மைக்கேல் ஜாக்சனுக்கு இந்த மியூசிக் பப்ளிஷிங்லாம் பற்றி இன்ஃபேக்ட் சொல்லிக் கொடுத்த ஒரு பர்சன் கூட சொல்லலாம். அண்ட் இந்த டீல் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வந்து ஹி வாஸ் கம்ப்ளைனிங் தட் மைக்கேல் ஜாக்சன் வந்து என்ன அவுட்பிட் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப வருத்தம், அந்த மாதிரிலாம் வந்து ஹி வாஸ் கிவிங் சம் ப்ரெஸ் மீடியா ரிப்போர்ட்ஸ். ஓகே, அதுக்கு மைக்கேல் ஜாக்சனோட ரெஸ்பான்ஸ் என்னன்னா, if you don't want to spend on your own songs, you should not be complaining. As simple as that. இது என்ன சாதாரணமான ஒரு விஷயம் தானே. ஒரு சிங்கர், ஒரு மியூசிஷியன், ஆர்டிஸ்ட், அவருக்கு வந்து நல்ல பவர் அண்ட் ஃபேம் கிடைக்குது, மணி வருது. he has bought some of the music companies, he is growing. இதில் பெரிய விஷயமா என்ன இருக்குது? why the government or politicians or even some of the big billionaires are hating against Michael Jackson யோசிச்சு பார்த்தோன்னா, ஈவன் இன் 2026 என்னதான் மக்கள்லாம் இல்லைன்னு சொன்னாலும் ரேசிசமோ இல்லை நம்ம ஊரில் எப்படி கேஸ்டிசம்லாம் இருக்கோ அதே மாதிரி இட் வாஸ் இன் 1980s. அந்த டைமில் சடனாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிளாக் என்டர்டெய்னர், ஒரு பிளாக் ஆர்டிஸ்ட் ஹஸ் பிகம் த மோஸ்ட் பவர்ஃபுல் இன்ஃப்ளூயன்சர் ஃபார் த வெஸ்டர்ன் மீடியா. இன்ஃபேக்ட் MTVயோட ரேஷியல் பேரியர்ஸை வந்து இவங்க உடைச்சாங்கன்னு கூட சொல்லலாம். மைக்கேல் ஜாக்சனோட பில்லி ஜீன்ற சாங்கை MTVயில் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு, அதாவது ஏர் பண்ணுறதுக்கு நிறையா வந்து தேவர் அப்போசிங். அண்ட் அந்த டைமில் மைக்கேல் ஜாக்சனோட மேனேஜர் வந்து நான் பப்ளிக்கு போயிடுவேன்னு சொல்கிற த்ரெட்டன்லாம் பண்ணி தான் வந்து தே ஹவ் காட் ஸ்லாட்ஸ் ஃபார் த பில்லி ஜீன் சாங். இந்த இடத்துல மைக்கேல் ஜாக்சனுக்கு இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கான பவர் அண்ட் ஃபேம் அண்ட் லிவரேஜ் வந்து கிடச்சிட்டு இருக்கு. இது ஆப்வியஸாக அங்கே இருக்க எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸுக்கு பிடிக்கல. ஆர்டிஸ்டிக் சைட் பார்த்துட்டோம், பொலிட்டிக்கல் சைட் பார்த்துட்டோம். பட் மென்டலி மைக்கேல் ஜாக்சன் எந்த மாதிரி ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா, he was very philosophical guy. Despite of what the press say about celebrities or myself in general, I move ahead. I don't pay attention to it because it's garbage, it's tabloid junk, and it's not important to me. I have my dreams. I'm a visionary. I'm very resilient.
and nothing can hurt me. I feel as if I have a suit of armor on. I have rhinoceros skin, and I'm here to do what I'm supposed to do the best way I can. இதை பற்றி மைக்கேல் ஜாக்சனே நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். ஹி ரீட்ஸ் ஃபிலாசபி மோர், அதாவது அவரோட ஃப்ரீ டைமாக இருக்கட்டும், சின்ன வயசுலேருந்து ஹி ரெட்ஸ் அ லாட் ஆஃப் புக்ஸ் அபவுட் அண்ட் அரவுண்ட் ஃபிலாசபி. ஹீ திங்ஸ் சாங் ரைட்டிங் ஆஸ் கைண்ட் ஆஃப் ஒரு பேரண்டிங். மைக்கேல் ஜாக்சன் என்ன சொல்லுவார்னா, ஹீ இஸ் ஜஸ்ட் அ கொரியர் ஃபார் மியூசிக். பட் அந்த மியூசிக்கை க்ரியேட் பண்ணுறது, அந்த சாங்கை க்ரியேட் பண்ணுறதுன்றது ஒரு பேரண்டிங்கோட அப்ரோச்சாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஹி வாஸ் வெரி ஃபிலாசபிக்கல் காய். சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ரெலண்ட்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணதுனாலே என்னமோ அவங்க அப்பாவோட சேர்ந்து ஃபேமிலியாக பேண்ட் ஆரம்பிச்சதுலேருந்து அண்ட் ஹீ ஒர்க் த்ரூ அவுட் இஸ் டீன் அண்ட் எவ்ரி திங். அவருக்கு ஒரு சைல்ட்ஹுட் இல்லைன்றதை பற்றி அவர் நிறைய வாட்டி வந்து ஃபீல் பண்ணியிருக்காரு. இது பப்ளிக்காகவும் சரி, அவங்களுக்கு க்ளோஸ் சர்க்கிள்லேயும் சரி. அண்ட் ரொம்ப வியர்டான சில ஹேபிட்ஸ்லாம் வச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் மேனிக்வின்ஸை வந்து சரௌண்ட் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து எம்டியான ரோட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீட்ஸில் வந்து வேண்டர் பண்ணி யாராவது நம்மக்கிட்ட பேசுவாங்களா பிஃபோர் ஹி காட் த ஹியூஜ் பாப்புலாரிட்டி, இந்த மாதிரிலாம் ஹி யூஸ் டு டூ. இந்த இன்னசென்ஸ் இருக்குல்ல, த எக்ஸென்ட்ரிக் வல்னரபிலிட்டின்னு கூட சொல்லலாம், இட் வாஸ் கோயிங் டு பி வெப்பனைஸ்ட் அகெயின்ஸ்ட் ஹிம். இன் 1980s மைக்கேல் ஜாக்சனோட பிஆர் டீமே ஆக்சுவலாக வந்து அவர் ஒரு ஹைப்பர்பாலிக் ஆக்சிஜன் சேம்பரில் தூங்குற மாதிரி ஒரு ஸ்டில் இமேஜை வந்து லீக் பண்ணுறாங்க, ஸ்டேட்டிங் தட் இட் இஸ் கோயிங் டு கிவ் ஹிம் சம் மிஸ்டிக் ஆரா, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம்லாம் வந்து இட் வில் மேக் ஹிம் மோர் கூல், மோர் எனர்ஜைஸ்ட், இந்த மாதிரிலாம் சில ஸ்டேட்மெண்ட்ஸோட வந்து அந்த ஃபோட்டோ ரிலீஸ் ஆகுது. த பிரிண்ட் மீடியா அண்ட் மாஸ் மீடியா, பேசிக்கலி த டேப்லாய்ட்ஸ், இவங்க என்ன ரியலைஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு பிளாக் பில்லியனரை நம்ம டீஹியூமனைஸ் பண்ணுறோம் அப்படின்னா எவ்ரி ஒன் கோயிங் டு லவ் இட், இட்ஸ் கோயிங் டு பிரிண்ட் த மணி அப்படின்றத ரியலைஸ் பண்ணுறாங்க. அவங்க வேக்கோ ஜாக்கோ அப்படின்ற ஒரு டேக் நேமோட இவங்களை மைக்கேல் ஜாக்சனை போட்டு தி லிட்டரலி கிராஷ்ட். அந்த நேம் மைக்கேல் ஜாக்சனுக்கு கடைசி வரைக்கும் ஹீ டிஸ்பைஸ்ட் ஆஃப் இட் அப்படின்னு கூட சொல்லலாம். இது எந்த அளவுக்கு போச்சு அப்படின்னா, மைக்கேல் ஜாக்சன் வந்து ப்ளீச் பண்ணி, ஸ்கின்னை ப்ளீச் பண்ணி தான் வந்து ஹீ பிகேம் ஒயிட். ஹீ டசன்ட் வாண்ட் டு பி அ பிளாக் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட, அதாவது மைக்கேல் ஜாக்சனோட ஓன் ரேஸில் இருக்கவங்களே மைக்கேல் ஜாக்சனுக்கு அகெயின்ஸ்டாக திருப்புற அளவுக்கு இந்த டேப்லாய்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் உண்மை என்னன்றது, மைக்கேல் ஜாக்சன் உயிரோட இருந்த டைமில் ரொம்ப சில பேருக்கு தான் தெரியும். ஹி வாஸ் சஃபரிங் ஃப்ரம் அ கண்டிஷன் கால்டு விட்டிலிகோ. அது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அண்ட் அது வந்து ஸ்கின் பிக்மெண்ட்ஸை தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ இன் ஆர்டர் டு ஒரு ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டாக வந்து ஹி ஹாஸ் டு லைக் கெட் ஹிம்செல்ஃப் ப்ளீச்ட். அப்படி இல்லைனா வந்து இட் வில் கண்டினியூ டு க்ரோ அண்ட் அஃபெக்ட் ஹிம். இதை சொன்னப்போ கூட மீடியா வந்து நம்பலை. அவங்க வந்து நீங்கள் ரேண்டமாக ஏதோ ரீசன் கொடுக்குறீன்ற மாதிரி தான் தே கண்டினியூ டு ரைட் ஸ்டோரிஸ் அபவுட் ஹிம். பட் மைக்கேல் ஜாக்சன் செத்ததுக்கு அப்புறம் அவரோட ஆட்டோப்சி ரிப்போர்ட்டில் இது உண்மைன்னு ப்ரூவ் ஆகி வந்தது. ஈவன் டுடே அந்த ஆட்டோப்சி ரிப்போர்ட்டை நம்பாமல் எத்தனையோ பேர் வந்து அந்த மைக்கேல் ஜாக்சன் வந்து ஒயிட்டாக மாறுறதுக்கு தான் இவ்வளோ பண்ணார் அப்படின்னு பேசுகிற ஆளுங்க இப்போ வரைக்குமே இருக்காங்க, போத் இன் யூஎஸ் அண்ட் இன் ஆர் கண்ட்ரி. கிட்டத்தட்ட இப்போ கிளிக் பைட்டி தம்ப்நெயில் வைக்கிற மாதிரி தான் என்ன ஒரு விஷயம் மைக்கேல் ஜாக்சனை பற்றி வந்தாலும் அதை ஒரு மாதிரியான ஒரு ஹெட்லைனாக சேஞ்ச் பண்ணுவாங்க. அண்ட் உண்மை வந்து அதை பிரேக் பண்ணோம் அப்படின்னா அந்த உண்மையை அந்த ஹெட்லைன் கிட்ட நெருங்கவே விட மாட்டாங்க. இந்த மீடியா அலிகேஷன்ஸ்லாம் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஒரு பாயிண்டில் மீடியாவில் என்ன வந்தாலும் மக்கள் அதை நம்புகிற அளவுக்கு மாறிட்டாங்க. அண்ட் வி என்டர் த 1993 அலிகேஷன் சூட். 1993 எவன் சாண்ட்லர்னு சொல்லிட்டு ஒரு பர்சன், ஹி வாஸ் அ ஃபெயிலிங் ஹாலிவுட் ஸ்க்ரீன் ரைட்டர். அவர் வந்து மைக்கேல் ஜாக்சனுக்கு அகேன்ஸ்டாக என்ன சொல்கிறாருன்னா, ஹி ஹஸ் அப்யூஸ்ட் ஹிஸ் சன் அப்படின்னு ஹி ஃபைல்ட் அ சூட். பட் லேட்டர் அந்த ஆடியோ ஆதாரம்லாம் வெளியாகும் போது என்ன தெரியுதுன்னா, ஹி வாஸ் ட்ரைங் டு எக்ஸார்ட் மணி ஃப்ரம் மைக்கேல் ஜாக்சன் டு ப்ரொடியூஸ் இஸ் மூவி. இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சு கொஞ்ச நாளில் வந்து அந்த சூட் வந்து கேன்சல் ஆகுது. FBI இதை தரவாக இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு இதில் வேறு எந்த டீட்டெயில்ஸும் இல்லை, எந்த எவிடன்ஸும் இல்லை. ஸோ திஸ் இஸ் பியூர்லி வாட் கைண்ட் ஆஃப் ஒரு ஃபேக் அலிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல் ஜாக்சன் மேலே இருந்த சார்ஜஸ் எல்லாத்தையும் வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. என்னதான் மைக்கேல் ஜாக்சன் இதில் எந்த பிரச்சனையும் பண்ணலை, அதாவது அவர் மேலே தப்பே இல்லை அப்படின்னாலும் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லாம் அந்த டைமில் மேட் ஹிம் பே, அதாவது அவரனால தான் இந்த மியூசிக் லேபிள்ஸ்லாம் வந்து ஃபெயில் ஆச்சு, இந்த அலிகேஷனால் தான் ஃபெயில் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீ லிட்ரலி பெய்டு ஃபார் சம்திங் தட் ஹி வாஸ் நாட் கில்ட்டி ஃபார். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸுக்கெலாம் ஒரு பிளாக் ஆர்டிஸ்ட் வளர்றது பிடிக்கலன்னு சொன்ன மாதிரி இந்த எந்த அலிகேஷன்ஸ்லையும் மைக்கேல் ஜாக்சன் வந்து ஃப்ரீ ஆகி வெளியில் வர்றது வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் செனேட்டருக்கு பிடிக்கல. இந்த 1993 அலிகேஷனுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே நடந்த ஒரு வெண்டேட்டான்னு கூட சொல்லலாம். இந்த டாம் ஸ்னெடன்ற ஒரு பர்சன், ஹி வாஸ் ஜஸ்ட் ஃபியூரியஸ் அபவுட் மைக்கேல் ஜாக்சன். மைக்கேல் ஜாக்சன் மேலே என்ன அலிகேஷன்ஸ் வந்தாலும் என்ன சார்ஜஸ் வந்தாலும் ஹி வாஸ் ஃபியூரியஸ். இன்ஃபேக்ட் அவர் வந்து மேட் டாக் அப்படின்னு சொல்லிட்டு நிக் நேம் வைக்கிற அளவுக்கு ஹி வாஸ் கோயிங் பிஹைண்ட் மைக்கேல் ஜாக்சன். ஸோ இன் 2005 ஆல்மோஸ்ட் ஆல் த சார்ஜஸ், எல்லா சார்ஜஸும் இந்த டாம் ஸ்னெடன் பண்ணி ஆர்டிகுலேட் பண்ணி வச்சுருந்த எல்லா சார்ஜஸும் வந்து ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு
he was acquitted. அதாவது மைக்கேல் ஜாக்சன் was acquitted from all the press charges. மைக்கேல் ஜாக்சன் சொன்ன என்னோட ஒரு ஃபேவரட் கோட்டுன்னு கூட சொல்லலாம். lies run in sprints but truth runs in marathon. ஒரு ஆர்டிஸ்டாக மைக்கேல் ஜாக்சன் இவ்வளோ அலிகேஷன்ஸ் மேலேயும் இவ்வளோ லாஸ்வுட்ஸ்குள்ளேயும் போயிட்டு வந்துட்டு இருந்த டைமில் he was trying to show his frustration through his music. ஸோ 1995 ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் ஆல்பம் ரிலீஸ் ஆகுது. அதில் ரொம்ப பாப்புலரான சாங் They Don't Care About Us. அந்த ஆல்பம் ரிலீஸ் ஆன டைம்லேருந்தே there was a lot of allegations around it. இது ரொம்ப ஃபேசிசம் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமாக உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ வாட் எவர் தே இமேஜின் அதெல்லாம் வச்சுலாம் people were complaining, especially the media. And இந்த பர்டிகுலர் ஒரு சாங் They Don't Care About Us அப்படின்றது it was purely on political rage, police brutality and media corruption எல்லாம் பற்றி he wrote and it was a fearful anthem கூட சொல்லலாம். மைக்கேல் ஜாக்சன் இதுக்கு 2 வெர்ஷன் எடுத்திருந்தார். ஒன்று பிரேசிலியன் வெர்ஷன், ஒரு பிரேசிலியன் ஸ்லம்ல ஷூட் பண்ணப்பட்ட ஒரு மியூசிக் வீடியோ. அண்ட் செகண்ட் ஒன் பிரிசன் வெர்ஷன். இது ரெண்டுத்தை பற்றியுமே நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அந்த பிரேசிலியன் வெர்ஷன் என்னன்றது பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன்றுன்றது பிரேசிலில் ஃபேவலா ஆஃப் ரியோ அப்படின்றது சொல்லிட்டு ஒரு பிளேஸ். அது ஒரு ஹில் டாப்பில் இருக்க ஒரு ஸ்லம்னு வச்சுக்கோங்க. ஸோ பிரேசிலியன் கவர்மெண்ட் மைக்கேல் ஜாக்சன் இந்த மாதிரி ஒரு மியூசிக் வீடியோ ஷூட் பண்ணணும்னு சொன்னதுக்கு தேவர் டினையிங் த பெர்மிஷன்ஸ். ஏன் அப்படின்னா அங்கே இருக்கிற பாவர்ட்டி அண்ட் அங்கே இருக்கிற கண்டிஷன் எல்லாம் ஒரு மைக்கேல் ஜாக்சன் மாதிரி பாப்புலரான ஒரு மியூசிஷியன் உலகத்துக்கு போட்டு காமிச்சிட்டான் அப்படின்னா அது அவங்களோட டூரிசமையும் அண்ட் 2020 அண்ட் 2004 ரியோ ஒலிம்பிக்ஸ் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு பிரேசிலியன் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சான்சஸை இது பிரேக் பண்ணிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பிரேசிலியன் கவர்மெண்ட் ரொம்ப பயந்தாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் தே டினைட் த பெர்மிஷன்ஸ். ஸோ பிரேசிலியன் போலீஸ் அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கும் அலோவ் பண்ணலை அண்ட் அந்த ஹில்லுக்கு போகக்கூடாதுன்ற மாதிரியும் அவங்க தடுக்கிறாங்க. ஸோ மைக்கேல் ஜாக்சன் அண்ட் ஸ்பைக் லீ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தே அப்ரோச் அ லோக்கல் மாஃபியா. அண்ட் டர்ன்ஸ் அவுட் அந்த மாஃபியா பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஜாக்சனோட ஒரு பெரிய ஃபேன். இஸ் நேம் இஸ் மார்ச்சினோ விபி. அவர் தான் அந்த ஃபெவலா வில்லேஜ், அந்த ஃபெவலா ஸ்லம்மை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த ஒரு மாஃபியான்னு வச்சுக்கலாம். ஸோ ஹீ ப்ரொடெக்டட் மைக்கேல் ஜாக்சன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இங்கே இருக்கிற வரைக்கும் யூ வில் பி இன் த சேஃபஸ்ட் பிளேஸ் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு லிட்ரலி மைக்கேல் ஜாக்சன் அண்ட் ஸ்பைக் லீ ஒரு மாஃபியாவோட ஹெல்ப் மூலமாக அந்த ஸ்லம்முக்கு போகிறாங்க அண்ட் தே ஆர் ஷூட்டிங் திஸ் வீடியோ. அண்ட் இந்த வீடியோன்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஒன். ஏன்னா இதுக்கு முன்னாடியுமே மைக்கேல் ஜாக்சனோட எத்தனையோ வீடியோஸில் எஸ்பெஷலி பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கும், இல்லைனா எர்த் சாங்லலாம் உலகத்தில் வேறு வேறு இடத்துல நடக்கிற அக்லியான பிளேசஸ், மீடியாவோ கவர்மெண்ட்டோ மக்கள் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிற மாதிரி விஷயங்களை அவரோட மியூசிக் வீடியோஸில் வச்சு ரிலீஸ் பண்ணது மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷன் கூட சொல்லலாம். அண்ட் தட் இஸ் ஒன் ரீசன் கவர்மெண்ட் ஹேட்ஸ் மைக்கேல் ஜாக்சன். இந்த வீடியோன்றது ஹி வாஸ் நாட் ஜஸ்ட் ஷோயிங் பாவர்ட்டி, ஹி இஸ் லிட்ரலி தேர். இது வெல் ட்ரைன்டு ஸ்டூடியோ ஆர்டிஸ்ட் மத்தியில் நடந்த ஒரு மியூசிக் வீடியோ கிடையாது. இட் வாஸ் ஆக்சுவலி த பீப்புள், அந்த இடத்துல வாழ்கிற மக்கள். இன்ஃபேக்ட் அந்த சாங்கில் கூட அந்த ஒலோடம் அப்படின்ற ஒரு பேண்டோட லோக்கல் பேண்டோட தான் ஹி டைட் அப். அண்ட் அந்த மியூசிக் வீடியோவில் த்ரூ அவுட் இந்த டிஷர்ட் நீங்கள் பார்க்கலாம். ஸோ எனக்குமே இந்த டிஷர்ட் ரொம்ப பிடிக்கும், அந்த சாங் ரொம்ப பிடிக்கும். அண்ட் அந்த சாங்கோட லிரிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இட் வென்ட் த்ரூ அ லாட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனல் சென்சார்ஷிப்னு கூட சொல்லலாம். ஜஸ்ட் பிகாஸ் மைக்கேல் ஜாக்சன் இஸ் சிங்கிங் தட். நம்ம ஊரில் கூட ஒரு சில பெரிய ஹீரோ படத்தில் ஒரு சின்ன விஷயத்தை ரொம்ப நோட்டுவாங்க. வெரஸ் நார்மலான படத்தில் இல்லை ஒரு சின்ன ஹீரோ படத்துலலாம் என்னென்னமோ பேசியிருப்பாங்க, அதெல்லாம் சென்சாரில் ஈஸியாக பாஸ் ஆகிடும். அதே மாதிரி தான் தே டோன்ட் வாண்ட் மைக்கேல் ஜாக்சன் டு ஸ்பீக் ஆர் ஷோ அபவுட் திங்ஸ் தட் அகெயின்ஸ்ட் கவர்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். செகண்ட் வீடியோ த பிரிசன் வெர்ஷன். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த சாங்கோட லிரிக்ஸ். நான் சொன்ன மாதிரி எத்தனை இன்ஸ்டிடியூஷனல் சென்சார்ஷிப்னு சொல்லணும்னா, நியூயார்க் டைம்ஸ் லிட்ரலி இந்த சாங் ரிலீஸ் கூட ஆகிறதுக்கு முன்னாடி இந்த சாங்கில் இருக்கிற ஒரு சில வேர்ட்ஸ், ஸ்லோ வேர்ட்ஸ்ன்னு சொல்லலாம், இதெல்லாம் வச்சு கம்ப்ளீட்டாக அந்த ஸ்டோரியை ஃப்ளிப் பண்ணிட்டாங்க. அதாவது மைக்கேல் ஜாக்சனுக்கு ஹீ வாஸ் அகெயின்ஸ்ட் ஆன்டிசெமிட்டிசம்ன்ற மாதிரிலாம் பேசி ஹீ வாஸ் எக்ஸ்பிளைனிங். அதாவது நான் ஒரு அப்ரெஷனுக்கு அகெயின்ஸ்டாக பேசுகிறேன், ஐ எம் ஸ்டாண்டிங் இன் த ஃபீட் ஆஃப் அன் பர்சன் கெட்டிங் அப்ரெஸ்ட் அப்படின்னா, அகெயின் இந்த மீடியா இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சீப் கேம் விளையாண்டுருக்காங்கன்னு கூட சொல்லலாம். தே கம்ப்ளீட்லி ஃப்ளிப் த ஸ்டோரி. நீங்கள் ரொம்ப அகெயின்ஸ்டாக இருக்கீங்க அப்படின்ட்டு என்னென்னமோ சொல்லி ஐ வில் ட்ரை டு புட் அப் ஆல் த நியூஸ் ஆர்டிகல்ஸ் ஹியர். தே மேட் மைக்கேல் ஜாக்சன் டு அப்பாலஜைஸ் அண்ட் அந்த 1-2 வேர்ட்ஸ் எஸ்பெஷலி ஜிவ்மி அண்ட் கைக்மின்னு சொல்லிட்டு 2 வார்த்தை வரும். அதை லவுடு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வச்சு சென்சார் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. ஏன்னா அந்த டைமில் டிஜிட்டல் சென்சார்லாம் கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் யூடியூப்பில் இந்த சாங்கை நீங்கள் லிசன் பண்ணணும் அப்படின்னா அந்த 2 வார்த்தை மட்டும் இட் வில் பி அண்டர் ஹெவி சவுண்ட் எஃபெக்ட். உங்களுக்கு ஈவன் கேப்ஷனிங்கில் கூட வராது. ஆர் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க, MP3 டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா யூ வில் கெட் 2 வெர்ஷன்ஸ். ஒன் இந்த லவுட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வச்சு சென்சார் பண்ணது, இல்லை அப்படின்னா ஒரே வார்த்தையை ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க, லைக் சூமி சூமி அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு கிக் மீ அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஆஸ் ஐ ஆல்வேஸ் சே, ஒன்ஸ் இட் இஸ் ரிலீஸ்ட்
இட்ஸ் நெவர் கோயிங் டு கோ அவே. ஸோ அந்த ஒரிஜினல் சாங் வெர்ஷன் என்கிட்ட இருக்குது. அண்ட் ஐ ஹாவ் இட் இன் டிஜிட்டல் ஃபார்மேட். ஆப்வியஸ்லி டவுன்லோட் பண்ணது தான், நெட்டில் இருக்குது. தேட தெரிஞ்சவங்க தேடி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இஃப் யூ வாண்ட் comment down and I will share the link with you. இந்த prison version பார்த்தோம் அப்படின்னா it was actually shot in a real jail setup. மைக்கேல் ஜாக்சன் வந்து ஹேண்ட் கப்லாம் போட்டு பயங்கர ஃபியர்ஸ்ஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. பட் இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்லாம் பயங்கர டெரிஃபை ஆன வச்ச விஷயம் என்ன அப்படின்னா, he literally placed unfiltered and terrifying things. ரியல் வேர்ல்டில் நடந்த எத்தனையோ வந்து மக்கள் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கவர்மெண்ட்லாம் மூடி மறைச்ச விஷயங்களை he just placed it in the music video. போலீஸ் ப்ரூட்டாலிட்டி அகெயின்ஸ்ட் ராட்னி கிங்காக இருக்கட்டும், இல்லை ட்ரிபிள் கே ரேலியாக இருக்கட்டும், டைன்மன் ஸ்கொயர் மேசக்கர், இதெல்லாம் வந்து ஹீ பிளேஸ்ட் ஆஸ் வீடியோ கிளிப்ஸ் இந்த ப்ரிசன் வெர்ஷன் ஆஃப் திஸ் தே டோன்ட் கேர் அபவுட் திஸ் சாங். நாட் ஜஸ்ட் தீஸ் த்ரீ, இது எனக்கு ஞாபகம் வந்து ஒரு சில இன்ஸ்டன்ஸஸ் சொல்கிறேன். பட் அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுன்னு கூட சொல்லலாம். பிகாஸ் இட் இஸ் ஆக்சுவலி ட்ரூ அண்ட் த கவர்மெண்ட் ஆர் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டசன்ட் வாண்ட் பீப்புள் டு see it. அமெரிக்காவோட மீடியா எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லாம் இந்த சாங்கை பார்த்துட்டு கம்ப்ளீட்டாக பேனிக் ஆகிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். அவங்க அந்த சாங்கை ஷேடோ பேன் பண்ண பார்க்குறாங்க. அதாவது டே டைமில் அந்த சாங்குக்கு ஸ்க்ரீனிங் அலோவ் பண்ணலை, ஸ்டேட்டிங் ரொம்ப வைலண்ட் அண்ட் டூ கிராஃபிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த அமெரிக்கன் மீடியா எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்லாம் இந்த சாங்கை பார்த்து கம்ப்ளீட்டாக பேனிக் ஆகிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். அவங்க அந்த சாங்கை தே ட்ரை டு ஷேடோ பேன் இட். அதாவது டே டைம் டெலிவிஷனில் அதை ஸ்க்ரீனே பண்ண முடியாத அளவுக்கு தே இம்போஸ் சம் ரூல்ஸ் ஸ்டேட்டிங் இது வந்து ரொம்ப வைலண்ட்டாக இருக்குது, இட்ஸ் டூ கிராஃபிக் அது இதுன்னு சொல்லிட்டு. இப்போ வாட்ச் இந்த ரொம்ப லேட் நைட் ஸ்லாட் அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு சில இடத்துல தான் வந்து இந்த ப்ரிசன் வெர்ஷன் ஆஃப் த சாங் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஆச்சு. தே லிட்ரலி ட்ரை டு சைலன்ஸ் திஸ் ப்ரொட்டஸ்ட். இதை வந்து மைக்கேல் ஜாக்சனோட ப்ரொட்டஸ்ட்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் வந்து அதை ப்ரொட்டஸ்ட்டை சைலண்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுச்சு. பட் இந்த ப்ரொட்டஸ்ட் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோல் வேர்ல்டு என்னத்தை பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்றத அவங்களுக்கு அகேன்ஸ்டாக ஒரு மிரரை தூக்கி காட்டுறது தான். பிகாஸ் மைக்கேல் ஜாக்சன் ஹேஸ் தட் மச் ஃபேம் அண்ட் அந்த ஃபேம் தான் வந்து இந்த மீடியா எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்க்கு பிடிக்காமல் போயிடுச்சு. பட் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, உண்மையை யாராலையும் ரொம்ப நாளைக்கு மறைச்சு வைக்க முடியாது. 2015-16 டைம்ஸில் பிளாக் லிவ்ஸ் மேட்டர் ப்ரொட்டஸ்ட் இந்த நடந்துட்டு இருந்த இந்த இஷ்யூ பற்றிலாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த டைமில் இந்த தே டோன்ட் கேர் அபவுட் அஸ் சாங் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ரீகெய்னிங் பாப்புலாரிட்டி வந்ததுன்னு சொல்லலாம். யூடியூப்பில் 1 பில்லியன் வியூஸை தாண்டி போக ஆரம்பிச்சிது. எப்பயோ லைக் 2012-11 அப்லோட் ஆன வீடியோ. அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அந்த சாங் வந்து பயங்கர ஒரு பாப்புலாரிட்டி ரீச் ஆச்சு. இன்ஃபேக்ட் அந்த சாங்கை நீங்கள் லிசன் பண்ணிங்க அப்படின்னா, இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ரேசிசம் ஆர் இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸில் நடக்கிற இஷ்யூஸை பற்றி மட்டும் அது கிடையாது. வேற அப்ரெஷன் இஸ் தேர். ஈவன் கேஸ்டிசம் ரிலேட்டடான அப்ரெஷன் இருக்குன்னா கூட அந்த அப்ரெஷனுக்கு அகெயின்ஸ்டாக இந்த சாங் வந்து பர்ஃபெக்டாக சூட் ஆகிருக்கும். யூ கேன் இஃப் யூ ஆர் பீயிங் அப்ரெஸ்ட் அப்படின்னா அந்த சாங் வில் பி ரிலேட்டட் டு யூ பீட் எனிவேர். உங்களுக்கு டைம் கிடச்சுன்னா அந்த ப்ரிசன் வெர்ஷன் யூடியூப்பில் இருக்கும், தேடி பாருங்கள். அதில் மைக்கேல் ஜாக்சனோட கண்ணில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கோவத்தையும் ஒரு ஃபியர்ஸ்ஃபுல்லான ஒரு வெரி சம்திங் அதை உங்களால் நம்ம பார்க்க முடியும். இஸ் நாட் ஆக்சுவலி an ஆக்டர், இஸ் ஜஸ்ட் அன் ஆர்டிஸ்ட், ஒரு மியூசிஷியன். ஸோ ஹிஸ் பர்ஃபார்மிங் அப்படின்னு தான் சொல்லணும். பட் இந்த சாங்கில் அவரோட அந்த பர்ஃபார்மன்ஸ், அதாவது அவர் அங்கே ஆக்ட் பண்ணலை அப்படின்றது நமக்கு கிளியராக புரியும். இஸ் ஆக்சுவலி ஆங்க்ரி அகெயின்ஸ்ட் த திங்ஸ் தட் ஆர் ஹேப்பனிங் இன் த வேர்ல்ட். வெப்பனைசேஷன் அண்ட் வாராக இருக்கட்டும், ரேசிசம், எல்லாத்த பற்றி இஸ் ஆக்சுவலி ஃபியர்ஸ்ஃபுல் அண்ட் ஆங்க்ரி. அண்ட் அதை அந்த சாங் ஃபுல்லாகவே வந்து மைக்கேல் ஜாக்சனோட கண்ணில் வந்து பார்க்க முடியும். இவ்வளோ நேரம் மைக்கேல் ஜாக்சன் அண்ட் யூஎஸில் அவருக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைலாம் இருந்ததுன்றதை பார்த்தோம். இப்போது இந்தியாவுக்குள்ளே வருவோம். இன் 1996 மைக்கேல் ஜாக்சன் கேம் டு மும்பை அண்ட் அந்த என்டையர் சிட்டி வந்து ஷட் டவுன் ஆச்சுன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ பாப்புலாரிட்டி. பாலிவுட் ஆக்டர்ஸ்லாம் வந்து மைக்கேல் ஜாக்சனோட அட்டையர், அவரோட ஸ்டைலெல்லாம் காப்பி பண்ண ஆரம்பித்தாங்க. த மூன் வாக், அவரோட டான்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் பயங்கர ரீச் இருந்தது. பட் சவுத் இந்தியா எஸ்பெஷலி தமிழ்நாடுல அந்த இம்பேக்ட் எதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா நோ. அது ஏன்றது டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி நான் மைக்கேல் ஜாக்சனுக்கு எப்படி இன்ட்ரடியூஸ் ஆகுறேன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ சம்வேர் அரவுண்ட் 2007-8 இந்த டைம்ஸில் என்னோட ஸ்கூலிங் டைமில் நான் என்னோட பைலட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ஐ யூஸ் டு பி த டெக் கை ஃபார் மை ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஒரு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா என்னோட என்டையர் ஸ்கூலுக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஆனுவல் டே அந்த மாதிரி ஏதாவது ஈவெண்ட்ஸ்லாம் வருது அப்படின்னா சாங்ஸ் கட் பண்ணி ஃபியூஷன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. கேசட் டேப்ஸ் இருந்த டைம் வரைக்கும் அது கடையில் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் வென் இட் கம்ஸ் டு MP3 அப்படின்னா யார் வீட்டில் கம்ப்யூட்டர் இருக்கோ அவங்க தான் வந்து இதை பண்ணி கொடுக்குற ஒரு ரோல் எடுத்துப்பாங்க. ஸோ ஐ யூஸ் டு டூ இட் ஃபார் மை ஃப்ரெண்ட்ஸ். என்னோட என்டையர் ஸ்கூலுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க எப்படி தருவாங்கன்னா வேறு கிளாஸ்லேருந்து டான்ஸ் ஆடுற பசங்க அவங்களாம் வந்து
சாங் லிஸ்ட்டும் அந்த என்ன டைமிங்ன்றதை கொடுத்துருவாங்க. நான் வந்து ஜஸ்ட் அந்த டைமிங்க்கு கட் பண்ணி கொடுத்தா போதும். கட் பண்ணி லைக் ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் செகண்ட்ஸ் ஆட் பண்ணி ஐ வில் ஜஸ்ட் கிவ் தம் அ ஃபியூஷன் வெர்ஷன். பட் என் கிளாஸ் பசங்க, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் பண்ணும்போது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஐ ஹவ் டு சிட் வித் தெம். நான் வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுற டைம்லேருந்தே எந்தெந்த டைமிங் எடுக்கிறாங்கன்றதெல்லாம் நான் பார்க்க வேண்டியிருக்கும். இந்த இங்கிலீஷ் சாங்ஸுக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு வைடு அரேலாம் அங்கே கிடையாது. லிமிட்டடாக ஒரு சில ஆல்பம்ஸ்லேருந்து தான் வந்து அவங்க சாங்ஸ் எடுப்பாங்க. அஷர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் அடிக்கடி ப்ளே ஆகும். நிறையா ஸ்கூலில் அந்த டைமில் அதை கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மைக்கேல் ஜாக்சனோட சாங்ஸ், எஸ்பெஷலி த்ரில்லர், பில்லி ஜீன், ஸ்மூத் கிரிமினல் அண்ட் இன்னும் சில சாங்ஸ்லாம் சொல்லலாம். இதெல்லாம் வந்து நான் வேறு சாங்ஸ் வேறு ஆர்டிஸ்ட்ன்ற மாதிரி தான் நான் கேட்குறேன். பட் தெர் இஸ் சம்திங் மோர் டு தீஸ் சாங்ஸ். அதாவது அந்த சாங்ஸை கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் நான் இந்த பாட்டெல்லாம் அடிக்கடி நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று என்னென்னா, இன்டர்நெட் ரொம்ப ஸ்லோன்றதுனால இந்த MP3 சாங்ஸ் வருது பார்த்தீங்களா, அதை ஐ ஒன்ட் யூஸ்வலி டெலீட். நான் அதை வந்து வச்சுப்பேன். கொஞ்சம் நாளைக்கு வந்து இதெல்லாம் தான் நான் கேட்க போகிற பாட்டுன்ற மாதிரி நான் வச்சுருப்பேன். இந்த மைக்கேல் ஜாக்சன் சாங்ஸ் மட்டும் கொஞ்சம் அக்யூமுலேட் ஆகிறதுலாம் நான் பார்க்க முடியுது. தென் எனக்கு இன்டர்நெட்டோட ஆக்சஸ் வரும்போது மைக்கேல் ஜாக்சன் சாங்ஸ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் வீடியோ சாங்ஸ் எல்லாமே வந்து டவுன்லோட் பண்ணி நான் ரிப்பீட்டடாக வந்து அதை கேட்குறேன், பார்க்குறேன்ற மாதிரி கூட சொல்லலாம். அப்போ ஸ்டார்ட் ஆனது இப்போ வரைக்கும் என்னோடய ஐபாட்லேயும் சரி, என்னோடய ஃபோன்லேயும் சரி, மைக்கேல் ஜாக்சன் சாங்ஸ்ன்றது என்னோடய பிளேலிஸ்ட். என்னோட எஸ்பெஷலி ட்ராவல், ஜிம், இந்த பிளேலிஸ்ட்லலாம் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஓகே, பேக் டு த ஸ்கிரிப்ட். ஸோ மும்பையில் பாப்புலராக இருந்த, அதாவது நார்த் இந்தியாவில் பயங்கர பாப்புலரான மைக்கேல் ஜாக்சன் சென்னை ஒரு சவுத் இந்தியாவில் பேசிக்காக வந்து ஏன் அந்த அளவுக்கு பாப்புலர் ஆகலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தி அர்பன் எலைட்ஸ், அதாவது சென்னை மாதிரியோ இல்லை பெங்களூர் மாதிரியான சிட்டிஸில் இருந்த மக்கள்லாம் வந்து they basically listen to மைக்கேல் ஜாக்சன். அது அங்கெல்லாம் வந்து பெருசாக எந்த பிரச்சனை இல்லை. பட் டீப் டவுன் தமிழ்நாடோட ரூரல் மாதிரியான ஏரியாஸுக்கெலாம் வந்து மைக்கேல் ஜாக்சன் போனாரா, அதாவது சாங்ஸ் ஆர் பெனிட்ரேட்டட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த டைமில் இங்கே நடந்துட்டு இருந்த ஒரு சில பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ஸ். நார்த் ஒரு விஷயத்தை செலிப்ரேட் பண்ணுது அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சவுத் வில் டினை. அதுக்கப்புறம் தான் அதில் என்ன இருக்குன்றதை நம்ம ஆராயவே செய்வோம் அப்படின்னு கூட சொல்லலாம். இது கரெக்டாக தப்பான்றதுக்குள்ளே நம்மளால் போக முடியாது. பிகாஸ் இங்கே இருந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்டுன்றது கம்ப்ளீட்டாக வேறு. ஸோ இந்த மூமெண்ட்னால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இங்கிலீஷ் லிரிக்ஸ் வேறு. ஸோ என்கிட்டே வந்து இன்னும் ரொம்ப அழகான கலைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தே கைண்ட் ஆஃப் இதை வந்து ஒரு பேரியர் மாதிரியும் நார்த் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்றதுனால சவுத்தில் வராமல் போனேன். அதாவது டீப் டவுன் தமிழ்நாடு மாதிரியான ஸ்டேட் அண்ட் சிட்டிஸ்குள்ளே வராமல் போகிறதுக்கான ஒரு விஷயமா இது மாறுது. லிரிக்ஸ் வந்து ஒரு பேரியராக இருந்ததுன்னு கூட சொல்லலாம் இந்த இஷ்யூக்கு. பட் இதுலேயும் ஒரு அழகான ஒரு பேரடாக்ஸ் இருக்குது. என்னதான் வந்து அந்த வார்த்தை புரியல அப்படின்னா கூட மைக்கேல் ஜாக்சனோட கைனடிக் எனர்ஜி வந்து சவுத் இந்தியாவோட, எஸ்பெஷலி தமிழ்நாட்டோட கோரியோகிராஃபி, சினியில் இருக்க கோரியோகிராஃபியை கம்ப்ளீட்டாக ரீவயர் பண்ணிடுச்சுன்னு கூட சொல்லலாம். இவ்வளோ தூரம் வந்துட்டு ஒருத்தரை பற்றி பேசாமல் நம்ம இந்த வீடியோவை எண்ட் பண்ண முடியாது. ஹூஸ் த இந்தியன் மைக்கேல் ஜாக்சன்? பிரபுதேவாவை ஒரு டான்ஸ் ஜீனியஸ் நம்ம சொல்லலாம், ஈவன் ஆன் ஹிஸ் ஓன். பட் மைக்கேல் ஜாக்சனோட ஸ்டைல் பிரபுதேவோட நிறைய கொரியோகிராஃபியில் நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் ஹீ டஸ் இட் ஸோ பர்ஃபெக்ட்லி. இன் 1999 ஆக்சுவலி ஒரு ஹெவிலி கார்டட் ஹோட்டலில் இன் முனிக் பிரபுதேவா அண்ட் மைக்கேல் ஜாக்சன் ஹஸ் ஆக்சுவலி மெட். இப்போ வரைக்கும் பிரபுதேவா வந்து அந்த மூமெண்ட்டை வந்து ஸ்பீச்லெஸ் அப்படின்ற மாதிரி தான் டிஸ்கிரைப் பண்ணுவார். வேர் மைக்கேல் ஜாக்சன் ஆக்சுவலி ப்ரோக் ஆல் த ப்ரோட்டோகால்ஸ் ஜஸ்ட் டு கிவ் ஹிம் அ ஹக். அண்ட் அதே வருஷம் MJ அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பெனிஃபிட் கான்சர்ட் ஒன்று நடக்குது. அதில் மைக்கேல் ஜாக்சன் ஹஸ் கொலாபரேட்டட் வித் த இந்தியன் மொசாட் AR ரஹ்மான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏகம் சத்யம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டியூட் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இட் வாஸ் ஸோ அதோட இங்கிலீஷ் வேர்சஸ்லாம் மைக்கேல் ஜாக்சன் பண்ணியிருப்பாரு. அண்ட் சில சான்ஸ்கிரிட் சான்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து AR ரஹ்மான் பண்ணியிருப்பாங்க. இட் வாஸ் ஒரு லெஜெண்டரி பிரிட்ஜ் பிட்வீன் வெஸ்டர்ன் பாப் அண்ட் இந்தியன் கல்ச்சர் அப்படின்னு கூட சொல்லலாம். மைக்கேல் ஜாக்சன் பார்த்தோன்னா வாஸ் torn apart by the world. The very world he tried to heal. greedy opportunitiesனால ஃப்ரேம் பண்ணப்பட்டு பொலிட்டிக்கல் எனிமீஸ் அண்ட் மீடியா மிஷின் அவரோட பெயினை வந்து கிண்டல் பண்ணி அது மூலமாக லாபம் சம்பாதிச்சு yet his legacy lives on forever. And yeah, that's all for today. ரொம்ப நாளாக எனக்கு மைக்கேல் ஜாக்சன் பற்றி பேசணும்னு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்தது. ஸோ ஐ மேட் அ வீடியோ about him. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மைக்கேல் ஜாக்சனோட பயோபிக் மைக்கேல் அப்படின்ற படம் April 26 அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. ஸோ டெஃபினெட்லி ஐ வில் கோயிங். அண்ட் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது மைக்கேல் ஜாக்சன் பற்றி தெரிஞ்சுக்கணும், ஒரு ஆல்ரெடி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்களும் கண்டிப்பாக அந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். உங்கள் எல்லாரும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். until then, bye bye.